சிம்பிளா, ஈஸியா 6 வகையான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராகி தோசை, மேங்கோ சேமியா, பாஸ்தா, ராகி சூப் பார்க்க போறோம். அயர்ன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சிவப்பரிசியில ஒரு உப்புமா பார்க்க போறோம். வெயிட் லாஸ்க்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ரவா தோக்லா. சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல நம்ம ராகி தோசை பண்ண போறோம். இது வந்து இரும்பு, கால்சியம் சத்து மிக்கதுன்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டானது. இதுக்கு தேங்காய் சட்னி, தயிர் எது வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டாவும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரவா போட்டிருக்கிறதுனால நல்ல ஓரளவு கிறிஸ்பினஸ் இருக்கும். இதுக்கு 1 1/2 கப் ராகி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா 1/2 கப் கோதுமை மாவு, இல்லைனா நீங்கள் 1/4 கப் கூட எடுத்துக்கலாம். ரவை வந்து 1/4 கப் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, நம்ம வந்து தயிர் 3 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா ஜீரகம். நீங்கள் வந்து மிளகு கூட உடைச்சு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் தேவையான அளவு வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட்டை நல்லா ஃபைனாக துருவி போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து பீட்ரூட் போடலாம், முட்டைக்கோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் காலிஃப்ளவர் கூட நீங்கள் நல்லா துருவி போடலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, ஓரளவுக்கு நல்லா திக்கான மாவு மாதிரி கரைச்சிக்கணும். நம்ம தோசைக்கு அரைக்கிற மாதிரி நீங்கள் அந்த மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயே நீங்கள் கிறிஸ்பியாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரவா ரோஸ்ட் மாதிரி கூட பண்ணலாம். நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல வந்து கட்டி இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம ஈனோ, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே போட போகிறது கிடையாது. ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இந்த ரவை நல்லா ஊறி இருக்கும். இப்போ வந்து தேவைப்பட்ட தண்ணி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக தோசை மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் ஆயில்லையே நம்ம 2, 3 தோசை ஊற்றிடலாம். ஸோ நல்லா அயன் தவால பண்ணும்போது அந்த இரும்பு சத்தும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். நீங்கள் திருப்பி போடாமையும் எடுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே சீஸ், பன்னீர், கேப்சிகம் நீங்கள் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரியே நான் இன்னொன்று ஊற்றுறத காமிச்சிருக்கேன். இதில் ராகி மாவோடு சேர்த்து நீங்கள் கம்பு, திணை எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ராகி க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்லாம். இன்கேஸ் க்ளூட்டன் ஃப்ரீயாக சாப்பிட்றவங்க, நீங்கள் ராகி மாவு, நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன், நீங்கள் கோதுமை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் செஞ்சீங்க அப்படின்னா நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இது பேச்சுலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதுலேயே இரும்பு, கால்சியம் சத்து இருக்கிறதுனால, நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது கூட. சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்தில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். 1 கப் ரவையும் தயிர் இருந்தால். அதே சமயம் இதுக்கு ஆயில் வந்து ரொம்ப தேவைப்படாது. வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, பெர்ஃபெக்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் சட்னி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செய்யறதுக்கும் சரி, வேகிறதுக்கும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் தேவைப்படும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, ஒரு இட்லி மாவு மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இட்லி, தோசைக்கு கரைக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் தண்ணிக்கு மேலே தேவைப்படும். தயிர் அதிகமாக இருக்கிற டைமில், இல்லை மோர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேச்சுலருக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு கூட சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு அது சம்மர் டைமில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், நீங்கள் வந்து வெங்காயம், கேரட் எது வேணாலும் போட்டுக்கலாம். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ நீங்கள் தேவைப்பட்டதுன்னா பீட்ரூட் கூட துருவி போட்டுக்கலாம். பீட்ரூட், முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும்.
வெள்ளரிக்காயும். ஸோ இப்போ இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஈனோ போட்டுக்கலாம். ஈனோ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இம்மீடியட்டாக நம்ம ஊற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி மாதிரி ஊற்றலாம், டம்ளரில் வந்து ஊற்றி வைக்கலாம், அதாவது காஞ்சிபுரம் இட்லி மாதிரி. அது இல்லைனா இது மாதிரி ஒரு ஸ்டீமர் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தா தெரியும் நல்லா வெந்துருச்சு. அதாவது இந்த கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சுனாவே பர்ஃபெக்டாக இருக்கும்னு அர்த்தம். நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே குக் பண்ணலாம். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொடி இட்லி மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம க்ரீன் சட்னி அரைச்சிட்டு 2 லேயராக கூட நீங்கள் ஊற்றி எடுக்கலாம். ஸோ இதுலேயே நீங்கள் ராகி, கம்பு, திணை, சோளம் எந்த மாவு வேணாலும் ஆட் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ரவையும் இது வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து வெளியே போய் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. அதே சமயம் இதில் வந்து ஆயில் இல்லை அப்படிங்கிறதுனால ஃப்ரை பண்ணாதனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. வெயிட் லாஸ்க்கு டெஃபினட்டாக இது பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைவான டைம் தான் எடுத்துக்கும். ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். சிம்பிளா, ஈஸியா புரோக்கன் ரெட் ரைஸ் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயர்ன், அதுக்கப்புறமா விட்டமின் B12 எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இது மாதிரி உப்புமாவும் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைய விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு 2 கப் புரோக்கன் ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம். அதாவது சிவப்பு அரிசின்னு சொல்லுவோம். இதை வந்து உடைச்சு எடுத்தது இது. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, பாதாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நிலக்கடலை இதெல்லாமே நல்லாயிருக்கும். நான் இப்போ போடலை, ஆனால் நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியமே இல்லை. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அவ்வளோதான். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் போடலாம். வெறும் மிளகாய் தூள் எது வேணாலும் போடலாம். ஆனால் கரம் மசாலாலாம் போடக்கூடாது, நல்லா இருக்காது இதுக்கு. ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுவோம். இப்போ கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நீங்கள் இருந்ததுன்னா காலிஃப்ளவர், கேப்சிகம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். அவரைக்காய் இதெல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து லைட்டாக மட்டும் வதக்குனா போதும். இப்போ அந்த ரெட் ரைஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அதாவது சிவப்பரிசி குரணேன்னு சொல்லுவோம். அதையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ரோஸ்ட் ஆகும். ஸோ இப்படி வதக்கினதுக்கு அப்புறமா இதில் 2 கப் அரிசிக்கு நம்ம 5 கப் தண்ணி ஊற்றுவோம். 4.25லேருந்து 5 கப் தண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 1 கப்புக்கு 2 கப் அப்படிங்கிற மாதிரி தண்ணி வச்சா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை மூடி 3லேருந்து 4 விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் உங்களுக்கு. சட்னி, சாம்பார் இதோட வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எதுவுமே இல்லைங்கும்போது நம்ம கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம். ஸோ நம்ம வாக்கிங் போகிறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட கண்டிப்பாக இது மாதிரி ரெட் ரைஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது கூட. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் B12 எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்லாம். அதே சமயம் இது வந்து லஞ்சாக கூட கொண்டு போகலாம். பேச்சுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் இரும்பு, கால்சியம் சத்துமிக்க ராகி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். இதுக்கு முதல்ல பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பீன்ஸ், கேரட் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கேப்சிகம் எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணுங்கள். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம மிளகாயை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து ஒரு 2-3 சுற்று விட்டோம் அப்படின்னா அப்படியே பொடி பொடி ஆகிடும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இதுக்கப்புறமா 2 கப் தண்ணி ஊற்றணும்.
இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். அப்பதான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வேகும். இதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதுக்குள்ளேயே தான் வந்து எடுத்துக்கும். இதில கொத்தமல்லி தழை தூவிடலாம். அதுக்கப்புறமா பெப்பர் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலயே நீங்க தேவைப்பட்டா ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் எல்லாம் ஊத்தலாம் இருந்துச்சுன்னா, இல்லன்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு, கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, நீங்க கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த ராகி மாவோட அந்த மிக்ஸ்சர வந்து நம்ம ஊத்தப் போறோம். இத ஊத்திட்டு நம்ம கட்டியே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது கொதிச்சுது அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டான நமக்கு சூப் ரெடி ஆயிடும். தண்ணி கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா, நல்லா வந்து கொதிக்கிற தண்ணி ஒரு 1/2 கப் ஊத்தலாம். பட் நீங்க வந்து தின்னா வேணுமா, திக்கா வேணுமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். இதுல வந்து நம்ம உப்பு போடுவோம், தேவையான அளவு. மிளகாத்தூள் போட்டாலும் நீங்க போடலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டுருக்கு. இதுல தேங்காய் பால், அதுக்கப்புறம் வந்து தயிர் எது வேணாலும் நீங்க ஊத்தி சாப்பிடலாம். பட் நான் வந்து பிளைனா தான் சாப்பிட போறேன். 1 மாசம் மட்டும் நீங்க இப்படி சாப்பிட்டு பாருங்க. வீக்லி ஒரு 3 டைம்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாவே அந்த நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதே சமயம் சத்துக்கள் எல்லாம் போகாம, நமக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இதுல வந்து நம்ம மேல சிப்ஸோ, முறுக்கோ உங்களோட ஆப்ஷன் அத வச்சு சாப்பிடலாம். ஸோ ராகியே வேணான்னு சொல்ற குழந்தைகளுக்கு இந்த மாரி சூப் பண்ணி குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, வெல்லம் போட்டு நம்ம ஸ்வீட்டா கூட நீங்க பண்ணி குடுக்கலாம். பால் எல்லாம் கலந்து ரொம்பவே நல்லா சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம பாஸ்தா பண்ண போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பாட் மெத்தட்ல பண்ண போறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். கேப்சிகம், கேரட், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம். இப்போ ஒரு 3 தக்காளிய நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். குக்கர்ல பண்றதுனால சன்ஃப்ளவர் ஆயில், பட்டர் போட்டுட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணணும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய், பூண்டு இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், ஒரு வெங்காயத்த பொடி பொடியா கட் பண்ணிட்டு, கேரட், கேப்சிகம் போட்டுக்கலாம். இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதே சமயம் நீங்க ரொம்ப நேரம் தண்ணி ஊத்தி வேக வைக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ பாஸ்தா சீசனிங் ஆர் பீஸா சீசனிங் எது வேணா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ரெட் சில்லிஸ் காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு மார்னிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். அது இல்லாம பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ தக்காளி அரைச்ச விழுது, கிரீன் சில்லி பேஸ்ட், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இது எல்லாமே போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு, அந்த தக்காளி தண்ணியெல்லாம். ஸோ இந்த ஸ்டேஜில நம்ம பாஸ்தா போடணும். பாஸ்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் இருக்கலாம். மெக்ரோனி இது எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ சோயா சாஸும் நான் பெப்பர் பொடியும் போட்டிருக்கேன். பெப்பர் பொடி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃப்ளேவர குடுக்கும். அது மட்டும் இல்லாம கோல்டு, வின்டர் சீசன் டைம்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம பாஸ்தா போடணும். நான் சொன்ன மாதிரி ஸ்பெகட்டி இதெல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அந்த சாஸ் எல்லாமே. இந்த ஸ்டேஜ்ல தண்ணி ஊத்தணும். தண்ணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது மூழ்குற அளவுக்கு ஊத்துனீங்கன்னா ஓகே. இது வந்து 2, 3 விதமா பண்ணலாம். ஒண்ணு சூப் மாதிரி பண்ணலாம். செமி திக்கா ஒரு பாஸ்தா மாரி பண்ணலாம். இல்ல ட்ரையா கூட பண்ணலாம். இது நல்லா கொதிக்கும்போது மூடி போட்டு 2லிருந்து 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். 4, 5 விசிலெல்லாம் விட்டுறாதீங்க. பாஸ்தா உடைஞ்சு போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல காரம், சீஸ் நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம். ஈவன் பன்னீர ரோஸ்ட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை வேக வச்சு அதுவும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ நமக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட அவங்களுக்கு குடுக்கலாம். இதையே வந்து பாயில் பண்ணி, ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு கூட குடுக்கலாம். ரொம்பவே சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம மேங்கோ சேமியா பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க மார்னிங் செஞ்சீங்கன்னா, நைட் வரைக்குமே அப்படியே இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு நல்லது கூட.
இதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். ஸோ இப்படி கொதிக்கும் போது சேமியா போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 2 கப் சேமியா நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது வந்து ஓவராக வேகக்கூடாது. ஒரு 90% வெந்துனா போதும். நம்ம வதக்கும் போதே நல்லா வெந்துடும். இது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. மாங்காய் சீசன் அதிகமாக இருக்கும்போது. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். வடித்ததுக்கப்புறமா நல்லா கோல்டு வாட்டரில் பிடிக்கும்போது உதிரி உதிரியாக வந்துடும் அப்படியே. ஸோ இதை வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சேமியாவுக்குமே இப்படி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல பச்சை மாங்காயை வந்து துருவி எடுத்துக்கலாம். இந்த சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதை நல்லா துருவி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இதில் வந்து பிக்கிள் நான் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா நிலக்கடலை, முந்திரி எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டின்னர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். லஞ்சுக்கும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். இப்போது வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து நம்ம போடுவோம். அது வந்து இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா போடுவோம். காரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து மிளகாய் கூட போட்டுக்கலாம். வறுத்த நிலக்கடலை போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நிலக்கடலை இல்லைன்னா நீங்கள் முந்திரி போட்டும் பண்ணலாம். இப்போ மிளகாய் தூள், அதுக்கப்புறமா துருவின மாங்காய் வந்து 1 கப் போட்டிருக்கோம். ஸோ மீடியம் டு நீங்கள் ஹையில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா அந்த மாங்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து அந்த ஐசைட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, எனர்ஜிக்கு ரொம்ப நல்லது கூட. வெயில் காலத்தில் கண்டிப்பாக சாப்பிடணும். இதில் நீங்கள் பச்சடியும் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது கொத்தமல்லி போட்டுட்டு வேக வச்ச சேமியா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாங்காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே சமயம் இதில் நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச உடனே சாப்பிட்றத விட நீங்கள் ஒரு மத்தியானமாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு சட்னியும் செஞ்சுருக்கேன். நல்ல சூடான சேமியாவை வாழை இலையில் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சேமியா வந்து நல்லெண்ணெயிலையும் கடலெண்ணெயிலும் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயிலையும் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறும், அவ்வளோதான். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணணும். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம லெமன் புழிஞ்சிட்டு போகிறோம். விதைகள் இல்லாமல் பண்ணணும். ஸோ விதைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப கசப்பாகும். ஸோ இது ஒரு நல்ல புளிப்பை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா சேமியா நான் வந்து மஷ்ரூமில் போட்டிருக்கேன், டொமேட்டோ சேமியா எல்லாமே வந்து போட்டிருக்கேன் நான் வீடியோ உத்தமை கிச்சனில். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். ஸோ எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதோடய சேர்த்து நீங்கள் கேரட், தேங்காய் கூட போட்டு பண்ணலாம். கர்நாடகாவில் வந்து ஷெவிகா பத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சட்னி பண்ண போகிறோம். சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை, புளி வேணால் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி லெமன் ஜூஸ் வந்து போட்டுக்கலாம். தயிர் போட்டாலும் நல்லாயிருக்கும். சூப்பராக அரைச்சாச்சு. ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. 2000 ரெசிபீஸ் இருக்குது. அதில் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.